ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லபடியாக 7 நாள் கந்த சஷ்டி விரதெல்லாம் முடிச்சுட்டு நார்மலான ரொட்டீனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 3 வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இதானதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா போட்டு ரெண்டையும் வந்து நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைனா வந்து கண்ணாடி பதம் வரும்ல, அது வரைக்கும் வந்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அது வணங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டு வந்து ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா சிக்கன் வந்து ஒரு 1/2 kg சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான சால்ட் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற வேணாம், பிகாஸ் சிக்கன்லேயே வந்து தண்ணி விடலை. நம்ம வந்து இதை ட்ரை மாதிரி தான் சமைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து தண்ணி அந்த சிக்கன்லேருந்து வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இருக்குல்ல, கொரியாண்டர், அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலருக்காக தான், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சில்லி பவுடர் வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த சிக்கன் வந்து குக் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்களவாக வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிக்கும். சிக்கனில் வந்து மசால்ஸ்லாம் உள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு, கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பெப்பரை வந்து தூள் மாதிரி போடாமல் இடித்து வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கை கருவேப்பிலை இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செமி ட்ரை ஆனதுக்கப்புறம், இல்லை எப்படி ரொம்ப ட்ரையாக வேணும்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் பெரட்டல் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஷஷ்டி புரட்டாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். பை.